அந்த நாயோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பார்க்லயே கலட்டி விட்டுட்டு வந்துடுறான். அந்த குட்டி பொண்ணும் ஆங்கிள் நான் பார்க்கல, குட்டிய பார்த்தேன்னு சொல்லிட்டு பேக்ல தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்டயே விட்டுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோவு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி சீக்கிரம் வேற ஆள் பாருங்கன்னு சொல்றான். அந்த டாக்டரும் டாக் புட்டை வாங்கி போட சொல்றாரு. அந்த புட்டை சாப்பிட்டு அந்த நாயும் பெருசா வளர்ந்துருது. அதை போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துறாங்க. அந்த போட்டாவை பார்த்த ஒருத்தவங்களும் 4 மணிக்கு பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வேலை செய்யற இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பெர்மிஷன் கேட்டு வீட்ல வந்து பார்த்தா அந்த நாய் வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கு. அதை பார்த்த ஹீரோவும் கோவத்துல துரத்துறாரு. அந்த நேரம்னு பார்த்து அப்போ அந்த நாப் வாங்க வரவங்க அதை பார்த்துட்டு இவ்ளோ சேட் பண்ற நாய் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்பவும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி கத்துறாரு. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாக் லைசன்ஸ் வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அங்க போறாரு. அதுல ஒரு பொண்ணும் உங்க நாயோட பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அது அவரும் இந்த நாய்க்கு பேர்லாம் கிடையாது, இங்க வா நான் வந்துரும்னு சொல்றாரு. அப்புறம் என்ன ஃபுட் கொடுப்பீங்கன்னு கேட்டா 2 இட்லி சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்படிலாம் கொடுக்க கூடாது, டாக் ஃபுட் தான் கொடுக்கணும்னு வந்துரும்னு சொல்றாரு. அதுக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க லைசன்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிறாரு. இவர் மேல டவுட்டா இருக்கு, நாயை சரியா பாத்துக்கிறாரான்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்டயும் அந்த நாய் ஓடிக்கிட்டே இருக்கு. இவருக்கு சார்லி சாப்ளினா ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டவை தள்ளி விட்டுட்டு ஓடுது. அப்ப பார்த்த ஹீரோவும் ரொம்ப கோவப்படுறாரு. வந்தவங்களும் காம்பிடுறாங்க. அந்த நாயும் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவருக்கு பேனிக் அட்டாக் வந்து மயங்கி விழுறாரு. அந்த நாய் தான் பக்கத்திலேயே உட்காந்துருக்கு. இப்போ ஆம்புலன்ஸும் வந்து அவரை கூட்டிட்டு போது பார்த்தா அந்த நாயும் பின்னடியே ஓடி வருது. ஹாஸ்பிட்டல்ல இப்போ சிகரெட் பிடிக்கிறதுனால தான் இப்படி நடக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாய் வெளியே நின்னு கத்துது. இதை பார்த்த ஹீரோவும் நமக்குன்னு யாரும் இல்ல, இந்த நாயாச்சும் வந்து நிக்குதேன்னு சொல்லி ரொம்ப சந்தேகப்படுறாரு. இதுக்கப்புறம் இதை நம்மளே பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு.